ரமலான் ராக்கோழிகள் இந்த காணொலியில் வந்து நோன்பு பிடிச்சிங்களா? இன்ஷால்லா இன்னும் ஒரு 25வது நோன்பு போல் எல்லாரும் வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா களை கட்டும். பெற்றோர்களுக்கு எப்போதும் கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருங்க, அதுதான் நமக்கு வேணும். ஒரு நாளைக்கு எத்தனை நோன்பு பிடிப்பீங்க? 6 நோன்பு பிடிப்பாரு. இல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை நோன்பு பிடிப்பீங்க? பிடிக்க முடியாதா? இந்த vlog எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாய் தமிழர் காயல்பட்டத்துடைய ஒரு vlogger தான். அவங்க சேனல்ல நிறைய ப்ரோக்ராம் போடுறாங்க, அதையும் நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆபீஸ் அமர்ல யாரு இருக்கீங்க? இந்த ஒண்ணு சேக்கு இந்த ஒருத்த அந்த போறான் பாருங்க. ஓகே, அந்த ஒருத்த தாய் தமிழன் பயந்துட்டாடி, ஏன்டா இப்படி கத்துறீங்க? அப்புறம் எல்லாரும் தராய் தொழு போனீங்களா? தொழுவ வேற வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாய் தமிழனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றிமா. குத்துக்கல் பாய்ஸ் எல்லாம் தராவி தொழுக முடிஞ்சு பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஏறுகள்னு சொல்லுவாங்க, 7 கல்ல அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லை அடிக்கணும், 2 டீமாக இருப்பாங்க. அந்த விளையாட்டை தான் அந்த பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரமலான் ராக்கோழிகள் இந்த காணொலியில் வந்து நோன்பு காலத்தில் வந்து பிள்ளைகள் இரவு நேரங்களில் அவங்களுடைய நேரத்தை போக்குறாங்க. பகல் நேரம் ஃபுல்லாக வந்து நோன்பு பிடித்து டயர்டாகி வீட்டில் இருந்திருப்பாங்க. நோன்பு திறந்துட்டு தராவி தொழுதுட்டு நல்லபடியான முறையில் தான் வந்து விளையாட வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வந்து நம்ம ஒவ்வொரு தெருவுலையும் அந்த பிள்ளைகளை சந்தித்து பேச போகிறோம். இப்போ நம்ம முதல்ல வந்துக்கிற இடம் வந்து குத்துக்கல் தெரு. நான் ஏன் இந்த இடத்த முதல்ல சூஸ் பண்ணேன்னு சொன்னால், நான் பிறந்து வளர்ந்த இடம் குத்துக்கல் தெரு தான். குத்துக்கல் தெரு ஒரு 2 ஜமாத்துக்கு உட்பட்டது. ஒன்று மௌதும்பள்ளி ஜமாத்து, இன்னொன்று மெய்திம்பள்ளி ஜமாத்து. நான் வளர்ந்த இடம் மௌதும்பள்ளி ஜமாத்து. இப்போ இந்த பிள்ளைகளை நம்ம பார்க்குறவங்க வந்து மெய்திம்பள்ளி ஜமாத்து. இந்த பிள்ளைகள் வந்து தினமும் தராய் தொழுகைக்கு வந்து விளையாடுறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்போம், அந்த எவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க, அவங்களுடைய மற்ற நோன்பு விவாதத்துக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம குத்துக்கல் பாய்ஸ் இரவு நேரங்களில் தராய் நோன்பு பிடித்து தராய் தொழுது விளையாடிட்டு இருக்கிறாங்க. தினமும் இந்த பிள்ளைகள் விளையாடுறாங்க. மணி எத்தனை 2 ஆகுது பாருங்க. இப்போ எந்த ஊர்லேயும் ஒரு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த காயல்பட்டினம் பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். யாரை வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். எந்த ஊர்லேயும் இப்படி பார்க்கவே முடியாது. இரவு நேரங்களில் பெற்றோர்கள் விடவே மாட்டாங்க. இந்த ஊரில் ஏன் விளையாடுறாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி பாதுகாப்பு அமைப்பாக அந்த ஊர் அமைஞ்சிருக்குது. அதனால இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போச்சு. ஒவ்வொரு தெருவுமே ஒரு மைதானம் மாதிரி இருக்குது. இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்போம், எல்லாரும் நோன்பு பிடிச்சிங்களா? எத்தனை நோன்பு? 21. மாஷா அல்லாஹ், பாத்தீங்களா அவ்வளோ நோன்பையும் பிடிச்சிருக்கிறாங்க. வயசு தானே அவங்க? 9 வயசு ஆகுது இந்த பையனுக்கு. எல்லா நோன்பும் பிடிச்சிட்டீங்க அப்படிதானே? ஓகே. 9 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் உள்ள இந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இதுல எத்தனை ஆபீஸாமார்கள் இருக்குதுங்க? ஒரு ஆபீஸா இருக்கிறாங்க. பரவாயில்ல, நிறைய ஆபீஸாமார்கள் இன்னைக்கு கேமுல்லையில் தொழுவை போயிட்டு டயர்டா இருப்பாங்க. அந்த தம்பி வந்து வாங்க வாங்க வாங்க, உங்க பேர் என்ன? தக்கியா ஓமர். எந்த ஓதி முடிச்சிங்க? ஜனவரியில் இப்போ தான் ஓதி முடிச்சிருக்கிறாங்க. புது ஆபீஸா தான் இவங்க. எதுக்கு பள்ளிவாசல தொழு வைக்கிறீங்களா? தக்கியால தொழு வைக்கிறாங்க. பாத்தீங்களா? நீங்க அப்புறம் உங்க அம்மாலாம் கோச்சுறப்பா உள்ளவா இப்படி இருக்கு இந்த நோன்பு காலத்துல? நோம்பு வந்து எப்பவும் நாங்க வந்து நோம்பு ஸ்டார்டிங்ல இருந்தே வெளியே தான் கிடப்போம். இடையில வர எக்ஸாம் அப்படி வச்சுட்டான்ல. சரி சரி சரி. எக்ஸாம் அப்படி வச்சனால உள்ள இப்போ 21வது நோம்பு தான். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நைட் வெளியே வந்திருக்கேன். ஏன்னா போன வருஷம் நோம்புனா ஃபுல்லா 30 நோம்பு வெளியே கிடந்ததுக்கு இந்த வருஷம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்தேன். இந்த நோம்பு தான். எப்படி இருக்கு நண்பர்களோட சந்திக்கிறது? ஏன்டா பகல் நேரத்துல நோம்பு பிடிச்சி தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இது நைட் டைம் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும், வருஷத்துல ஒரு நாள். போன வருஷம் எத்தனை நோம்பு பிடிச்சிங்க? போன வருஷம் 29 பிடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, பாருங்க அவர் இருக்கிற கடுகு மாதிரி இருக்கிறாரு. எல்லா நோம்பையும் பிடிச்சிட்டாரு. இதுல யாரு ஒரு நாளைக்கு எத்தனை நோம்பு பிடிப்பீங்க? நீங்க ஒண்ணு தான் பிடிப்பீங்களா? நீங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு நோம்பு தான் பிடிப்பீங்களா? பரவாயில்ல, எல்லாம் பிள்ளை எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. பாருங்க, காயல்பட்டினத்துல இந்த பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் 99% வந்து எல்லாருமே நோம்பு பிடிச்சிடுறாங்க. யாரையும் போய் நோம்பு பிடிந்த அழுத்த தேவையில்ல, அவங்களை கட்டாயப்படுத்த தேவையில்ல. அவங்களுக்கே தெரியும், வீடுகளில் தன்னால ஆட்டோமேட்டிக்காவே அவங்களே இந்த நோன்பு காலத்துல அழகான முறையில் நோம்பு பிடிக்கிறாங்க, தொழுகிறாங்க. இந்த பிள்ளைகள் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேமா, நல்லபடியா விளையாடுங்க, அடிபடாம விளையாடுங்க, சரிங்களா? நோம்புக்கு வந்து அந்த தொந்தரவு கொடுக்க கூடாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடிங்க. சீனியர் கைஸ் இவங்களுடைய தான் அணி தலைவர். எப்படி ரெகுலரா தான் விளையாடுறீங்க அப்படிதானே? ஆமா பை, நாங்க வந்து முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது ரெகுலரா விளையாடிட்டு இருந்தோம். இப்போ எங்க பசங்க எல்லாரும் காலேஜ் போயிட்டோம். அதனால வெளியூர் போனனால அவ்வளோ வள முடியல. எல்லாரும் சென்னையில இருக்கானுங்க. இன்ஷால்லா இன்னும் ஒரு 25வது நோம்பு போல எல்லாரும் வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா களை கட்டும். நாங்க இப்போ இந்த லைட் இப்போலாம் லைட்டு போட்டாங்க, ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு ஜோரா இருக்கு மாஷா அல்லாஹ். நாங்க இந்த ஃபோக்கஸ் லைட் இல்லாத போதே விளையாட ஆரம்பிச்சோம். நாங்க அப்பவுமே திரட்டி நிற்போம். இப்போ இங்க நிக்கிற அமௌண்ட்டுக்கு எப்படியும் ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ராவே இருந்தோம் நாங்க. அப்போ இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டானுங்க. போன் வந்தனால ஒரு சில டீம்லாம் போச்சு, அப்படியே போனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போன் இருந்தாலும்
இருந்தாலும் அதையும் மீறி பிள்ளைகள்லாம் விளையாட வந்திருக்காங்க. சொந்த ஊர் மக்களை சந்திச்சதுல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ். நானும் நேத்து தான் வந்தேன் ஊர்ல இருந்து. நம்ம வந்து இந்த பிள்ளைகளுக்குலாம் ஒரு சொல்ல வேண்டிய இன்னொரு அட்வைஸ் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த இடங்கள்ல தான் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல கூடி சேர்ந்து விளையாடுங்க கொள்ளுங்க. நிறைய இந்த தவறான விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல எதிரும் ஈடுபட்டுறாங்க. பெற்றோர்களுக்கு எப்போதும் கட்டுப்பட்ட பிள்ளைகளா இருங்க. அதுதான் நமக்கு வேணும். நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு அட்வைஸ் தான். அதாவது நம்ம யாருக்கும் உபகாரம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம் சொன்னா, மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாம விளையாடணும். அதான் மெயின். யாராவது பெரிய ஆட்கள் வயசானவங்க சோம் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா அந்த இடத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதுதான். மற்றபடி விளையாட வேணான்னு யாரும் சொல்லல. ஏன்னா எல்லாருமே நோம்பு பிடிச்சிருக்கீங்க, தராய் தொழுது இருக்கீங்க, நிறைய பேர் கேமுலையிலும் தொழுது இருக்கீங்க. அந்த பிள்ளைகளை தான் நம்ம சந்திச்சு பேசுறோம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களெல்லாம் பார்த்தது. எல்லாருக்கும் நம்ம சேனல் தெரியுமா? என்ன சேனல்? தாய் தமிழன். ஓகே, தாய் தமிழனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, வா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க. ஓகே, நல்லது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, பாருங்களா வெயிட்டாக பேசுகிறாங்க. இப்போ அடுத்தது தொடர்ந்து மற்ற நம்மளுடைய அந்த பிள்ளைகளையும் சந்திப்போம். வாங்க. அடில 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 அடிக்குங்கடா. அடிக்க விடு அடிக்க விடு அடிக்க விடு. அடிக்குங்க அடிக்குங்க அடிக்கல அடிக்கு 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 அடிக்கு. ரமலான் ராக்கோழிகள் இந்த காணொலியில் நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து நெய்னார் தெரு பிலால் பள்ளி பக்கத்தில் இருக்கிற பாய்ஸ் தான். இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஃபுட்பாலு கால்பந்துண்டா காயல்பட்டினத்தையும் கால்பந்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக விளையாடக்கூடியவங்க. காயல்பட்டினத்தினுடைய எல்லா பகுதியிலையுமே நம்ம வந்து ஃபுட்பாலை பார்க்கலாம். எல்லாருமே நல்லபடியாக தராவி தொழுவை முடிச்சுட்டு தான் வந்து விளையாட வந்திருக்கிறாங்க. இந்த நெய்னார் தெரு பாய்ஸ் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள். அவங்க வந்து காலேஜ் லீவில் வந்து இன்றைக்கி இந்த ரமலான் மாதத்துக்கு ஒரு சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களும் இதே போல தான் பகல் ஃபுல்லாக நோன்பு வைத்து விட்டு தராவி தொழுதுட்டு நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தெருக்கோடியில் தான் அவங்களுடைய வீடுகளுக்கு முன்னாடி தான் நின்று விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம மற்ற பிள்ளைகளையும் போய் பார்ப்போம். என்ன யாரு தூங்க போலையா? ஏன் எல்லாரும் இப்ப என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? அப்படியா? ஓகே, இந்த பிள்ளைல பாப்போம் என்ன நடக்குதுன்னு சரி. அப்படியாமா? சரி, ரைட். வண்டி ஓரமா விடுவோம். ஓகே. ரமலான் ராக்கோழிகள் இதில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது சதுக்கை பாய்ஸ். என்னடா இவ்வளோ பிள்ளைகள் இந்த நேரத்தில் இருக்கிறாங்கன்னு நீ பார்த்துட்டு இருப்பீங்க. மணி இப்போ சரியாக 1:25 ஆகுது. இது காரணம் ஏன் இவ்வளோ பிள்ளைகள் இரவு நேரத்தில் பெற்றோர்கள்லாம் கேட்கலையான்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லா பிள்ளைகளுமே பகல் நேரத்தில் நோன்பு வச்சுருக்கிறாங்க. இதில் நிறைய பிள்ளைகள் பாருங்கள், சின்ன கிட்ஸுகள்லாம் இங்கே இருக்குது. அவங்களுக்கு இந்த பகல் நேரத்தில் வந்து விளையாடவோ நண்பர்களை சந்திக்கவோ நேரம் கிடையாது. காரணம், ஒரு நோன்பு பிடிச்சா பரவாயில்ல, அவங்க மாதம் முழுதும் நோன்பு பிடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கிறதுக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான தருணமாக இருக்குது. நோன்பு திறந்துட்டு தராவி தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைகள் தான் இங்கே வந்து விளையாட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்த விளையாட்டை வந்து இங்கே விளையாடுறாங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்வோம். நோம்பு பிடிச்சிங்களா? எத்தனை நோம்பு பிடிச்சிங்க? ஓகே, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை நோம்பு பிடிப்பீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை நோம்பு பிடிப்பீங்க? 6 நோம்பு பிடிப்பாரு. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை நோம்பு? 10 நோம்பு. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை நோம்பு பிடிப்பீங்க? இல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை நோம்பு பிடிப்பீங்க? ஒரு நாளைக்கு 1 தான் பிடிப்பீங்களா? வேற யாராவது ஒரு நாளைக்கு 2, 3 யாராவது கை தூக்க பார்ப்போம். யாரும் பிடிக்க மாட்டீங்களா? பிடிக்க முடியாதா? பாத்தீங்களா, அந்த பிள்ளைகளை பாருங்க, வயசு கேட்பாங்க. உங்களுக்கு வயசு என்ன? 8 வயசு. பேரு? ஓகே, தம்பி பேர் என்ன? பேர் என்னது? முகமது அபூபக்கர் சித்திக். முகமது அபூபக்கர் சித்திக். எத்தனை வயசு ஆகுது? 4. எத்தனை நோம்பு பிடிச்சிங்க? 1 நோம்பு. ஒரு நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். உங்க பேரு? ஹாஜி. வயசு எத்தனை பையனுக்கு? 2 வயசு. ஓகே. நீங்க? சையத் இஸ்மாயில். பேர் இஸ்மாயில். என்ன வயசு? 10 வயசு. எத்தனை நோம்பு பிடிச்சிருக்கீங்க? பாருங்க, 10 வயசு. எல்லா நோம்பையுமே பிடிச்சிருக்காங்க. எல்லா நோம்பையும் பிடிச்ச ஆட்கள்லாம் யாரு? கை வசத்துங்க. வேற யாரு?
நீங்க எத்தனை நோம்பு? 16 16. மாஷா அல்லாஹ். பாருங்க இந்த இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே 21 21 நோம்பு. ஆமா. ஓகே, நீங்க 8 நோம்பு. நீங்க 8 நோம்பு 8 15 15 12 12 15 21 மாஷா அல்லாஹ். 20 6 நோம்பு. நீங்க 18. ஸ்கூலுக்கும் போய்கிட்டு நோம்பும் அழகா வைக்கிறாங்க. வயசை பாருங்க. அந்த பிள்ளைகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க பெற்றோரை. உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். ஏன்னா அந்த பிள்ளைகளும் தண்ணியை குடிக்காம, ஏன்னா தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேதுனே, பாருங்க தொழுதுட்டு நல்லபடியா நோம்பு பிடிச்சி. எல்லாரும் தராவி தொழுவு போனீங்களா? யாரெல்லாம் இஃப்லு மதரசா ஓதுறா? யாரும் ஓதலை. காரணம் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் வயசு வரல. இல்லாட்டா பொதுவாக எல்லா வீட்லேயுமே நம்ம ஆஃபீல்மார்களை பார்க்கலாம். தினமும் தானே விளாடுறீங்க நீங்கள். ஆமாம், எல்லாம் சதுக்கை பாய்ஸ். இந்த பிள்ளைகள்லாம் சதுக்கை பாய்ஸு. பாருங்கள் பிள்ளைகள் எவ்வளோ புத்தியாக பேசுகிறாங்க பாருங்கள். எக்ஸாம் டைமில் விளாட மாட்டாங்க. நம்ம பார்க்குற இந்த ரமலான் ராக்கோலிகளில் சதுக்கை பாய்ஸை பார்த்தா இப்போ தொடர்ந்து மற்ற பிள்ளைகளையும் நம்ம சந்திப்போம். ஓகே, எல்லாரும் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? என்ன சேனலு? பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியாக இன்னும் கடைசி வரைக்கும் நல்லபடியாக நோம்ப பிடிங்க, நல்லபடியாக தொழுகணும். என்னம்மா? ஓகே, நல்லது. இந்த vlog எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாய் தமிழன் காயல்பட்டத்துடைய ஒரு பிளாகர் தான். அவங்க சேனல்லையும் நிறைய ப்ரோக்ராம் போடுறாங்க. அதையும் நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தாய் தமிழன் அடிங்க. தாய்லாந்து நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள், தாய்லாந்து, ஹாங்காங் சமீபத்தில் போனீங்கன்னா அமெரிக்கா, எல்லா நாடுகளுக்கும் போறாங்க. போய் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து போட்டுட்டு இருக்காங்க. காக்கா வந்து நம்ம சேனல்ல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்களும் காக்காவுடைய காயல் விசன் சேனல் வந்து உண்மையிலேயே இவங்க தான் ஒரு காயல்பட்டினா யூடியூபருக்கு ஒரு முன்னோடி. காக்காவுடைய இதை எல்லாமே நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். காயல்பட்டினத்தை பத்தி அக்கு வேற ஆணி வேறு பாக்கணும்டா காயல் விசனை எல்லாரும் ரமலான் ராக்கோடிகள் நிகழ்ச்சியில வந்து காயல் விசன் ரஃபி காக்காவை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இதான் நாங்க 2 பேரும் முதல்ல வந்து இந்த காணொலியில மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். இது வந்து மெயின் ரோடுக்கு பேரலா இருக்கிற அந்த கூலக்கடை பஜார் எல்எஃப் ரோட்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த வழியா தான் பஸ் வந்து ஒன்வேல இந்த திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு போகக்கூடிய வழி. இது ஒரு பிரதான முக்கியமான சாலை. பகல் நேரத்துல சரியான பிஸியா இருக்கும். இந்த பிள்ளைகளை பாருங்க. நம்மளுடைய ரமலான் ராக்கோலிகளில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருப்பது வந்து நெசவுத்துரு KNFF பாய்ஸ். நெசவுத்துரு பாய்ஸ் இவங்க வந்து இரவு நேரங்களில் தராவி துருவ முடிஞ்சு இவங்க வந்து 7கள் விளாட்றாங்க. இப்போ அவங்க கிட்ட கேட்போம் அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இபாதத்தில் ஈடுபட்டாங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டாங்க. இவங்க எல்லாமே சென்னையில் தான் இருக்கிறாங்க. அப்படி தானே? சென்னையில் தான் இருக்கிறாங்க. ஆமாம். இந்த வருஷம் நோம்பு எப்படி போயிட்டு இருக்குது? எப்படி வாங்க எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லபடியாக போயிட்டு இருக்குது. எல்லாம் தராய் தொழுகை அதெல்லாம் தொழுகைலாம் நல்லபடியாக முடிஞ்சுது. பகல் நேரத்தில் விளையாட முடியாதனால இரவு நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திச்சுக்கிட்டு அப்படியே ஒரு உடலுக்கும் ஆரோக்கியமாக அந்த பிள்ளைகள் விளையாடுறாங்க. இப்போ ஃபுல் நோம்பு இங்கே தான் இருக்கிறீங்களா எல்லாரும்? தினமும் இங்கே தானே? வருஷம் இங்கே தானே? எப்படி நோம்புக்கு இந்த பாயிண்ட்ல தான் சந்திக்கிறீங்க? அப்படி தானே? 22 நோம்புல 18 வயிற்று நோம்பு முடிச்சுக்கலாம். ஆமா, பைக்ல உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி தெரியும். போலீஸ் பிடிச்சிருவான். லைசன்ஸ் இல்லன்னு பிடிச்சிருவான். வேற நான் 7 ஸ்டோன். நீங்க அமெரிக்கா போன யாரும் சொல்லுங்க. புள்ளிக்கா போனது. சரி, இதுல ஆபீஸ் அமர்ல யாரு இருக்கீங்க? இந்த ஒண்ணு சேக்கு இந்த ஒருத்த அந்த போறான் பாருங்க. ஓகே, அந்த ஒருத்த அவன காட்றா அப்படி காட்றா. ஓகே, 1 2 வாங்க வா. ஓகே, சரி மொத்தம் எத்தனை ஆபீஸ் அமர்கள்? ஆபீஸா 3 ஆலிம் 1. ஆமா, 3 ஆபீஸ் அமர் இருக்காங்க. நீங்க ஆபீலா? ஆமா. ஓகே, மாஷா அல்லாஹ். ஒரு ஆயித்தோது. ஓகே, 3 ஆபீல்மார்களே ஒரு ஆலிம். இந்த இருக்கு ஆலிம் தான் இருக்கு. ஆலிம் சொல்ல வர வேண்டியது என்னன்னு சொன்னா, தெருக்கு காயல்பட்டினத்துல ஆஃபீல்மார்கள் இருப்பாங்க. ஆஃபீல்மார்களுக்கு பஞ்சமே கிடையாது. இந்த இடத்துலயும் பாருங்க 3 ஆபீஸா ஒரு ஆலிம் இருக்கிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இந்த பிள்ளைகள்லாம் கண்ணுக்கு தெரியாத இடத்துல விளையாடாம மக்களுக்கு முன்னாடியே அழகா ஆரோக்கியமான முறையில உடற்பயிற்சியும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபிட்டா இருப்பாங்க. அதே நேரத்துல இப்போ எல்லாமே இந்த காலத்தில் வந்து மொபைலில் தான் கிடப்பாங்க. அதை தவிர்த்துட்டு நல்ல முறையில் அழகாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ டயர்டாகும், தூக்கம் நல்லா வரும். தொழுவு வேற கேமுலையில் தொழுவை வேற பிள்ளைகள் தொடர்ந்து போகிறாங்க. ஓகே, உங்களை தான் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே.
இந்த காணொலியினுடைய பிரதான நோக்கமே இப்போ கடந்த காலத்தில் வந்து பிள்ளைகள்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, கூடுறாங்க, மார்க்கத்துக்கு புறம்பான நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அதனால் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன செய்கிறாங்கிறது தெரியல. காரணம் மது போதை இதுகளுக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் இந்த பிள்ளைகள் வந்து நம்ம பொதுமக்கள் நடக்கக்கூடிய இடங்களில் அவங்கெல்லாம் வீடுகளில் போய் அடைந்த பிறகு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோட சந்தித்து நல்ல சந்தோஷமான முறையில் வந்து அங்கே விளையாடி மகிழ்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து டிரான்ஸ்பரண்டாக மக்களுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து உண்மையிலேயே அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும், பெற்றோர்களுக்கும் தைரியமாக இருப்பாங்க. கடந்த காலங்களில் நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். பிள்ளைகள் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க, அதில் எத்தனையோ பிள்ளைகள் ஆக்சிடெண்ட்டில் உயிரிழப்பு நடக்குது. அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து பொது இடத்துல விளையாடும் போது அந்த மாதிரி விபத்துகள், அந்த தேவையில்லாத அந்த விடயங்கள்லேருந்து அவங்க வந்து தப்பிச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம காரணம். இந்த பிள்ளைகளை தேடி தேடி நம்ம வந்து எங்கெங்கே எந்த தெருவில் பிள்ளைகள்லாம் விளையாடுறாங்க, என்ன செய்கிறாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மணி 1 போகுது. நாம் பிறந்த வளர்ந்த இடம் புத்துக்கல் தெரு பாய்சின் சங்க பக்கத்தில் தான் இருக்கிறோம். இப்போ ஊரெல்லாம் வந்து கியாமுல்லையில் தொழுகை நடந்துட்டு இருக்குது. சின்னஞ்சிறு குழந்தைகளை பாருங்கள், இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு தொழுகை போகிறாங்களாம். பிள்ளைகள்கிட்ட கேட்போம். இப்போ நிற்கிற இடம் வந்து பாய்சின் சங்கம். இது எங்கே இருக்குதுன்னா புத்துக்கல் தெரு, குறுக்கத்தெரு, மொய்தீன் தெரு அந்த சந்தியில் தான் அந்த பாய்சின் சங்கம் இருக்குது. பிள்ளைகள்லாம் வந்து தொழுகை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏற்கனவே நோன்பு பிடிச்சி தராவி தொழுது முடிச்சுட்டு 2 வீட்டுக்கெல்லாம் போய் நல்லா சாப்பிட்டு போட்டு திரும்ப கியாமுல்லையில் தொழுகிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் தொழுதுட்டு சில பேர் வந்து உட்காந்துருக்கிறாங்க. ஒரு சில பேர் விளையாடிட்டு இப்போ தான் தொழுகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. தம்பிமார்கள் என்ன சோந்தானா எங்கே வந்திருக்கீங்க? அப்படியா, பரவாயில்லாம் ஒன்றா அடிக்கிறானோ, பரவாயில்ல. தொழுகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் வந்திருக்கிறாங்க. எத்தனை நோம்பு எல்லாம் நோம்பு பிடிச்சிட்டிங்களா? இதில் யாரெல்லாம் ஆஃபீஸாக மாறு? பரவாயில்லையா, 1 2 3 பேர் ஆஃபீஸா, 4 ஆஃபீஸாவா? பரவாயில்லையா. நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்க? எப்படி 2 பேர் முடிச்சிக்கிறோம். 2 பேர் முடிச்சிட்டீங்க. தொழுது 2 பேர் முடிச்சிட்டீங்க. ஜாமின் சார் நீங்கள் ஓதிட்டு இருக்கீங்களா? கேரளாவில் ஓதிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஹாமிதியாவில் ஓதிட்டு இருக்கீங்க. மாஷா அல்லாஹ், நல்லபடியாக ஓதுங்க. இப்போ எங்கேயும் தொழு வைக்கிறீங்களா? பாருங்க, எல்லா பிள்ளைகளுமே வந்து நிறைய பேர் மதரசால தொழு வைக்கிறாங்க, சில பேர் பள்ளிவாசல்ல தொழு வைக்கிறாங்க. ஆமா, நம்ம சேனல் எல்லாம் பாக்குறீங்களா? எப்படி இதான் புதுசா தெரியுமா? பாக்குறீங்களா? தாய்லாந்து பரவாயில்ல. இப்ப எல்லாம் என்ன தொழு வந்திருக்கீங்களா? எங்க? ஓகே, 11:45 இங்க ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்கிறாங்க. ஓகே, பையன் வேகமா இருக்கிறான். உங்க பேர் சொல்லுங்க. நூருல் அமீன். எந்த ஸ்கூலு? நான் எல்கே மெட்ரிகுலேஷன். நீங்க? ஷேக் முகமது. ஷேக் முகமது. எந்த ஸ்கூலு? விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல். விஸ்டம் பப்ளிக். ஓகே. நீங்க? பஷீர். தெரியுமா? ஆமா. இந்த காக்காவை தெரியுமா? நல்லா தெரியும். ஆமா. பேங்காங்க தம்பி வந்து அடிக்கடி வந்திருக்கிறாரு, அதனால நல்லா தெரியுன்ட்டாரு. வாங்க இந்த தம்பி மாரிட்டையும் கேட்போம். எல்ஜி கனி காக்கா பேரன். ஆமாங்க. நான் வந்துட்டு எல்ஜி ஓடி. ஓகே, முதல்ல ஒரு ரவுண்டு தொழுதுட்டு வந்துட்டீங்க. ஆமா. ரொம்ப கால் வலிக்குதான், அதுக்கு தான் தொழுக. அதுக்கப்புறம் உங்க பேர் என்ன? என் பேர் மூசா. ஓகேம்மா, ரொம்ப நல்லது. பயந்துட்டேன், அடி ஏன்டா இப்படி கத்துட்டியா? ஓகே, பரவாயில்ல. ஆமாம், பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம மற்ற பிள்ளைகளையும் பார்ப்போம். பிள்ளைகள் எல்லாம் தொழுவத்துக்கு கிளம்பிட்டாங்க. மாஷா அல்லாஹ். இதே போல் பிள்ளைகள் எல்லாமே சிறப்பாக கடைசி வரைக்கும் தொழுகையில் ஈடுபாடோடு இருப்பாங்க. நாமளும் பள்ளிவாசலில் போவோம். ரமலான் ராக்கோலிகள். இதில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிற பசங்க வந்து புதுப்பள்ளி பாய்ஸ். பிள்ளைகள்லாம் டெய்லி என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் மாதிரியே நோன்பு வச்சுட்டு நல்லா தராவி தொழுதுட்டு வித்திரியா ஓதிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்டுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, விளையாட வர்றாங்க. அந்த பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகளையும் சந்தித்து தெரிஞ்சுக்கிறோம். காயல்பட்டினத்தில் கால்பந்து பிரிக்க முடியாத ஒன்று. நம்ம போகிற இடமெல்லாம் பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் நல்லா விளையாடி ஒரு சின்ன பிரேக்கு. இப்படி வாங்க. எல்லாரும் நோம்பு பிடிச்சிங்களா? எல்லா நோம்பும் பிடிச்சிங்களா? பரவாயில்ல, பார்த்தீங்களா? மாஷா அல்லாஹ். என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். பாருங்க, 5ஆவது தான் படிக்கிறாரு தம்பி. எல்லா நோம்பும் பிடிச்சிட்டீங்க. பாருங்க, எவ்வளோ சந்தோஷமான ஒரு செய்தி. நீங்க எத்தனை நோம்பு? எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். கேட்கவே தேவையில்ல. சின்ன பையனே அவ்வளோ நோம்பு பிடிக்கும் போது பெரிய பையனும் நம்ம பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் தராய் தொழுவ போனீங்களா? தொழுவ வேற வச்சிருக்காங்க. இதுல ஆபீஸாமார்கள் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆபீஸா? மாஷா அல்லாஹ். எத்தனை பேர் பாருங்க, அப்படியே காட்டுமா. 1 2 3 4. ஓகே, நல்லது. எல்லாம் ஓதி முடிச்சிட்டீங்களா? இருக்கீங்க. யாரு முடிச்சிருக்கா? முடிக்க போற. எத்தனை ஓதி இருக்கீங்க? 26 ஓதி. 26 ஓதி. உங்க பேரு?
சையத் அகமது மௌலானா. மௌலானா சையத் அகமது மௌலானா 27. ஆமா. ஓகே மாஷா அஹ்மத் கலீல் அகமது 15 கலீல் ஓதிக்கிறேன். 15 ஓதி இருக்காங்க தம்பி, தொடர்ந்து ஓதிட்டு இருக்காங்க. அஹ்மத் அஷ்ஃபக் 10 ஓதி இருக்காங்க. வேற பாளையம் அப்துல் காதர் பாளையம் அப்துல் காதர் எத்தனை 25 முடிச்சிட்டேன். முடிச்சிட்டேன் மாஷா அல்லாஹ். வேற யாரு? காதல் சுலைமான் ஆ 12. 12. ஓகே இந்த பாருங்க எத்தனை 2 4 6 8 10 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் வந்து ஆஃபிலுக்கு ஓதுறாங்க. இதுதான் காயல்பட்டினத்தினுடைய ஒரு சிறப்பு. என்னன்னு சொன்னா வீட்டுக்கு வீடு ஆஃபில்மார்கள் இருப்பாங்க. ஒன்று ஓதி முடிச்சிருப்பாங்க, இல்லாட்டா ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு சிறப்பு. இதுல இந்த பிள்ளைகள் வந்து நோம்பு பிடிச்சிட்டு தராயி தொழுதுட்டு தொழுவும் வச்சிருக்கிறாங்க. அது போக வித்திரியா, அதுக்கப்புறம் காயல்பட்டினத்தில் எல்லா பள்ளிவாசலையும் வித்திரியா சரிப்புன்னு ஓதுவாங்க. சுலுல்லா புகழ் பாடல் அதை முடிச்சுட்டு தான் பிள்ளைகள் இப்போ விளையாட வந்திருக்கிறாங்க. என்னடா வெட்டித்தனமா விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு யாரும் யோசிச்சிட வேணாம். பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை அழகான முறையில் செஞ்சுட்டு தான் இப்போ விளையாட வந்திருக்கிறாங்க. பாடும்போது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு? ஜாலியா இருக்கு. மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் மைண்டா இருக்குன்னா காரணம் இன்னொன்று என்னன்னா, இப்போ எல்லா பிள்ளைகளுமே மொபைலில் தான் ஈடுபாடாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் வந்து அவுட்டோரில் விளையாடுறது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உடம்பு வேர்க்கும், பசிக்கும், நல்லா சாப்பிடலாம். பாருங்க அவ்வளோ பிள்ளைகளும் வேர்வை அப்படியே சொட்ட சொட்ட நின்றுட்டு இருக்கிறாங்க. தம்பிக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கிரிக்கெட். மற்ற பிள்ளைகள் எல்லாருமே ஃபுட்பால் தானே? எல்லாரும் ஃபுட்பால் தான். ஏன்னா ஓகே. நம்ம சேனல் தெரியுமா? தாய் தமிழனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றிமா. பிள்ளைகள் அதே நேரத்தில் நல்லா படிக்கணும், நல்லா ஓதணும். பெற்றோர்களுக்கு எப்போதும் கட்டுப்பட்ட பிள்ளையா இருக்கு. ஓகேமா? சரி, நல்லது. புதுப்பள்ளிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். அந்த புதுப்பள்ளி வந்து தைக்காத்தெரு, மோகுந்தெரு, புதுக்கடத்தெரு இந்த இதுக்கு உட்பட்ட ஜமாத்துக்கள் தான் இந்த புதுப்பள்ளியில் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆரம்பித்த இடம் குத்துக்கல் தெரு, மெய்திம்பள்ளி பக்கத்தில். நான் வளர்ந்தது எல்லாமே மோதும்பள்ளி ஜமாத்து. நான் பிறந்து சின்ன வயசில் வளர்ந்தது எல்லாமே மோதும்பள்ளி ஜமாத்து. அதுக்கப்புறம் 9th அப்புறம் இந்த இடம் தைக்காத்தெரு ஏரியாவுக்கு வந்தோம். சொல்லப்போனால் வளர்ந்ததுன்னு சொன்னால் புதுப்பள்ளி ஏரியா தான். என்னுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாமே இந்த ஜங்ஷன்ல தான். நாங்கள் சின்ன வயசுல இதே டைம்ல முன்னாடி விளையாட நினைவுகள்லாம் வருது. அப்போ இதே புதுப்பள்ளிக்கு முன்னாடி இந்த சின்ன பிள்ளைகள் எப்படி ஃபுட்பால் ஆடுதோ அதே நினப்பு தான் எல்லாம் வருது. பிள்ளைகளை வந்து நிறைய பேர் ஆஃபில்மார்கள். ஏன்னா நாங்கள் இருந்த காலத்தை விட இப்போ உள்ள மக்களுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் திரும்பின இடமெல்லாம் ஆஃபில்மார்களாக ஆகிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, இது போன்ற காணொலிகளை தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.